பருவத்தை அடைந்த உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பவரா நீங்கள்? இந்த பதிவு உங்களுக்காகத்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, ரமதான் மாதத்தின் இறுதி பத்தின் இறுதி தருவாயிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜக்காத்தை பற்றி அறிந்து வைத்திருப்பது முஸ்லிம் என்ற வகையிலே கடமையான ஒரு விடயமாகும். ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது சொத்துக்கள் அல்லாத அல்லாஹ்வினால் எமக்கு அருளப்பட்ட இந்த உடம்புக்காக வேண்டி, உடல் உறுப்புகளுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஜக்காத்தாகும். இது யார் மீது கடமை என்று பார்த்தோமானால், முஸ்லிமான அவருடைய மனைவி மற்றும் பருவத்தை அடையாத சிறு பிள்ளைகள், அதேபோல் அவரின் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள், தாய் மற்றும் தந்தை, ஏழையான தாய் தந்தையை போன்ற இவர்களுடைய பெருநாளின் பகல் பொழுது மற்றும் அதனை அடுத்து வரக்கூடிய இரவுடைய உணவு, இருப்பிடம் மற்றும் ஆடைகளுக்கான செலவு தவிர்த்து மிகுதியான வசதி படைத்த ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையான ஒன்றாக இருக்கிறது. ஜக்காத்துல் ஃபித்ர் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சா என்ற வீதம் கொடுக்க வேண்டும். ஒரு சா என்பது 4 முத்துகளாகும். ஒரு முத்து ஒரு நடுத்தர மனிதரின் 2 கைகள் நிரம்பும் அளவாகும். அவர் எதனை கொடுப்பார் என்று பார்த்தோமானால், அந்த ஊரில் அவர் வசிக்கக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய பிரதானமான உணவுப் பொருளை கொடுப்பார். எங்களுடைய பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே அரிசியை பிரதான உணவாக உட்கொள்வார்கள். ஒரு உலமாக்களுடைய கருத்துப்படி ஒரு சா என்பது கிட்டத்தட்ட 2.5 கிலோவாகும். ஆகவே ஒரு மனிதர் ஒருவருக்கு 2.5 கிலோ என்ற வீதத்திலே ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பார். உதாரணமாக அவருடைய குடும்பத்திலே 4 பேர் இருந்தால் அவர் 4 பேருக்கும் ஒரு சா என்ற அடிப்படையில் 10 கிலோ அரிசியை அவர் ஜக்காத்துல் ஃபித்ராக அவர் வெளியாக்குவார். யாருக்கு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை அவர் கொடுப்பார் என்று பார்த்தோமானால், தேவையுடைய ஒரு ஃபக்கீருக்கு, ஒரு ஏழைக்கு அவர் கொடுப்பார். அல்லது ஜக்காத் கடமையான ஜக்காத் பெற தகுதியுடைய 8 கூட்டத்திலே யாருக்காவது அவர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பகிர்ந்தளிப்பார். ஒரு ஆண் மகனுக்கு அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, அந்த மனைவி வசதி படைத்தவளாக இருந்தாலும் சரி, அதேபோல் அவருடைய சிறு பிள்ளைகள், பருவத்தை அடையாத சிறு பிள்ளைகளுக்காக வேண்டியும் அவர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவருக்கு கடமை. அதேபோல் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள், உதாரணமாக ஏழையான தாய் சந்தைகளை போல, இவர்களுக்காக வேண்டியும் அந்த ஆண்மகன் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது, அவர்களுடைய ஹக்குக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பது இவருக்கு கடமை. ஆகவே இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது. அதுதான் பருவத்தை அடைந்த தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஒரு ஆண் ஜக்காத்துல் ஃபித்ரை வெளியாக்குவது, அவருக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவருக்கு கடமை இல்லை. மாறாக அந்த பருவத்தை அடைந்த பிள்ளைக்குத்தான் அவருக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமையாக இருக்கிறது. ஆகவே தந்தைமார்கள் பருவத்தை அடைந்த தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க நாடினால், அவர் அப்பிள்ளையிடமிருந்து கட்டாயமாக அனுமதி பெற்ற பின்னரே அவருக்காக வேண்டி அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்பார். இல்லாவிட்டால் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர், அவருடைய அந்த பிள்ளையின் அனுமதி பெறாமல் கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். ஆகவே இந்த விடயத்திலே கரிசனையாக இருந்து கொள்வது மிக முக்கிய அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவை நாங்கள் ஒதுக்கும் போது மிக முக்கியமாக நியத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய அளவை எத்தனை பேர் அவருடைய வீட்டிலே அவருடைய பொறுப்பிலே இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய அளவை ஒதுக்கி நியத்து வைத்து, அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நான் கொடுக்கிறேன், இது என்னுடைய உடம்பு, என்னுடைய பொறுப்பிலே இருப்பவர்களுக்குரிய அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்காக வேண்டி கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் என்று அவர் நியத்து வைத்துக் கொள்வார். நியத்து இல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
குறிப்பிடுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். அதாவது அனைத்து அமல்களும் நீயத்தின் பிரகாரமே, எண்ணத்தின் பிரகாரமே அமைந்து விடுகிறது. ஆகவே நீயத் இல்லாமல் கொடுக்கப்படக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும். ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகக்கூடிய நேரத்தை பார்ப்போமானால், ரமலானுடைய இறுதி நாளின் சூரியன் மறைந்ததிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக ஆகிவிடுகிறது. யார் மீது கடமை என்றால், ரமலானுடைய ஒரு பகுதியையும் அதே போல் ஷவ்வாலுடைய ஒரு பகுதியையும் அடைந்த ஒரு மனிதருக்கு கடமையாகிறது. அதன் அடிப்படையிலே ரமலானுடைய இறுதி நாளில் பிறந்த ஒரு பாலகனுக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது அவருடைய தந்தைக்கு கடமையான இன்றியமையாத ஒரு விடயமாக ஆகிவிடும். ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய நேரத்தை பார்ப்போமாக இருந்தால், அவர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள் நாளுடைய சூரியன் மறைவதற்கு முன்னால் கட்டாயம் அவர் கொடுத்தாக வேண்டும். அதை காட்டிலும் அவருக்கு எந்த காரணமுமின்றி பிற்படுத்துவது ஹராமாகும். அவருக்கு நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து, நோன்பு முதலாவது நாளிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது ஆகுமான ஒரு விடயமாகும். என்றாலும் சிறந்தது பெருநாள் நாளில் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுவது மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு மாதத்தை அவன் நாடிய பிரகாரம் பரிபூரணமாக நன்மைகளால் நிரப்பி அதனை கடந்த முஃமின்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.